சரி, நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்கல்ல, காலத்தின் கட்டாயத்தினால ஒரு நாள் வெஜிடேரியனா வாழ போறீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண வெஜிடேரியன் ஃபுட்ல இன்னும் நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வெஜிடேரியன் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனா அதுல தேவையான 9 அமினோ ஆசிட்ஸும் இருக்கணும். அப்படி இல்லைனா அது பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனே கிடையாது, இந்த சில ப்ராடக்ட்ஸை தவிர. ஃபர்ஸ்ட், வே ப்ரோட்டீன், லோ ஃபேட் பன்னீர், கிரீக் யோகர்ட் அண்ட் சீஸ். இது எல்லாமே மில்க் ப்ராடக்ட்ஸ் which are complete source of protein and they are highly bioavailable, which means muscle protein synthesis பெட்டரா இருக்கும். செகண்ட், சோயா சங்க்ஸ், டெம்பே, சாய் மில்க். இது எல்லாமே ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான் வெஜிடேரியன்ஸ்க்கு. பட் எஸ்பெஷலி சோயா சங்க்ஸ் சாப்பிட்டா பசங்களுக்கு மேன் பூப்ஸ் வரும்னு ஒரு பயம் இருக்கு. இதுல ஒரு டைப் ஆஃப் ஃபைட்டோஸ்ட்ரோஜன் இருக்கு, அதாவது ஈஸ்ட்ரோஜனோட வேலையை இந்த ஹார்மோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னன்னா இது ஒரு வீக்கான ஹார்மோன். இதால ஈஸ்ட்ரோஜன் பண்ற எந்த ஒரு வேலையுமே பண்ணவே முடியாது. ஸோ பேசிக்கலி சோயா சங்க்ஸை நீங்கள் டெய்லி சாப்பிட்டாலும் மேன் பூப்ஸோ இல்லை கைனோகோமாஸ்டியோ மாதிரி இஷ்யூஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வராது. மூணாவது, ராஜ்மா அண்ட் செக் பீஸ். இதெல்லாம் ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான், இல்லைன்னு இல்லை. ஸோ இது எல்லாத்துலேயுமே நான் சொன்ன அந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்காது, அதுதான் இஷ்யூ. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இது ரைஸோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் முக்கியமாக வீட்டில் சாம்பார் பொங்கலை பண்ணி வச்சு இல்லை பருப்பு இருக்கு, பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ காட்டுங்க. அந்த சாம்பாரில் ப்ரோட்டீனும் இல்லை ஃபைபரும் இல்லை, ஒரு கிண்ணத்துக்கு 200 கேலரி மேலே இருக்கும், 3-4 கிராம் ப்ரோட்டீன் கூட இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் ஒரு நல்ல ஃபேட் சோர்ஸ் தானே தவிர ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடையாதுப்பா. ஸோ இனிமேல் வீட்டில் பண்ணுறதெல்லாம் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ்னு ஒரு முடிவுக்கு வராமல் நான் சொன்ன ப்ரோட்டீன் சோர்சஸ் எல்லாம் உங்கள் டெய்லி டயட்டில் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் உடம்பை விட பெரிய சொத்து நம்ம கிட்ட கிடையவே கிடையாது.